students, நம்ம last classல historyல 8th chapter the beginning of modern age அந்த chapter பார்த்தோம். So last ஒரு classோட அந்த chapter முடிஞ்சிருச்சு. So இன்னைக்கு இந்த classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு agriculture in தமிழ்நாடு, அதாவது economicsல 4th chapter agriculture in தமிழ்நாடு. So இந்த classல நம்ம இந்த chapter தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பேஜ் நம்பர் 307ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். To know about the agricultural activity in தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்ரிகல் ஆக்டிவிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டு நோ த எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லேண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் லேண்டில் வந்து கல்டிவேஷன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் இரிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இரிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அக்ரிகல்ச்சரில் வாட்டர் அண்ட் இரிகேஷன் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். டு நோ அபவுட் த வேரியஸ் கிராப்ஸ் க்ரோன் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் க்ரோ ஆகக்கூடிய வேரியஸ் கிராப்ஸ், என்னென்ன கிராப்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு அனலைஸ் த கிராப் ப்ரொடக்டிவிட்டி இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ கிராப்ஸ், என்னென்ன கிராப்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது எவ்வளோ வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்க்குறது மூலிமா இந்த சாப்டரில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதான் வந்துட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த சாப்டரில் இது பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் 4th யூனிட் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு, பேஜ் நம்பர் 307ல் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். Most of the people of Tamil Nadu depended on agriculture at the time of independence and even after 40 years of independence. So தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. எப்போன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற அப்போவும், இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 40 இயர்ஸ் வரைக்கும், அதாவது 1947 கிடச்சி 1990 2000 வரைக்குமே நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சரை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ். தட் சிச்சுவேஷன் இஸ் பீயிங் சேஞ்ச்டு இன் ரீசெண்ட் இயர்ஸ். ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு அப்படியே மாறிட்டே வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. இட் ஹேஸ் பீன் நோட்டீஸ்டு தட் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு has got reduced during the last 10 years according to the 2011 census data. ஸோ 2011 சென்சஸ் டேட்டாவை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸோட, அதாவது விவசாயம் பண்ணுறவங்களோட நம்பர் வந்துட்டு குறையுது, ரெடியூஸ் ஆகுது. அதாவது இந்த 10 இயர்ஸில் வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸோட நம்பர் வந்துட்டு குறையுது. இது எதைப்படி 2011 சென்சஸ் படி சொல்கிறாங்க. Similarly, the number of agricultural workers also reduced during the same period. ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் இது வந்துட்டு ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயம் பண்ணுறவங்க, அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ்னால் அந்த விவசாயத்தில் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்கள தான் நம்ம அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸோட நம்பரும் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் 2001 சென்சஸ். ஸோ 2001 சென்சஸ் படி 49.3% out of the total population of workers were involved in agriculture. So total 100%, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100% ஒர்க்கர்ஸில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் இருந்தாங்க அப்படின்னா 49.3% வந்துட்டு 3% ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் இருந்தாங்க. The percentage has reduced to 42.1 in the next 10 years. ஸோ அந்த பர்சன்டேஜ், அதாவது 2001 படி 49.3 இருந்த பர்சன்டேஜ் வந்துட்டு 10 இயர்ஸ் ஆஃப்டர், அதாவது 2011 எவ்வளோ கம்மியாச்சு அப்படின்னா 42.1க்கு வந்துடுச்சு. ஸோ 49%லேருந்து 42%க்கு வந்துடுச்சு. In 2011 there were 3,29 lakh workers in Tamil Nadu, out of which 96 lakh were agricultural workers. 2011 படி தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருந்தாங்களாம், 3,29 lakh, அதாவது 3,29 lakh ஒர்க்கர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அந்த 3,29 lakh ஒர்க்கர்ஸில் எவ்வளோ பேர் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்லி 96 lakh பேர் மெம்பர்ஸ் தான் வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கை வந்துட்டு பண்ணுறாங்க. In 2011 nearly 55% of women were involved in agriculture
whereas nearly 1/3 of the male population was involved in agriculture during the same year. So 2011 census படி 55% உமன்ஸ் வந்துட்டு எதில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஆனால் மேல் அதாவது வந்து 1/3 அந்த 55ல் வந்துட்டு 1/3 தான் வந்துட்டு, அதாவது 35% தான் வந்துட்டு மேல் வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை தான் வந்துட்டு ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் அப்போவும் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 40 இயர்ஸ் வரைக்கும் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே வருது இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா அந்த சென்சஸ் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக்டர்ஸ் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் இன் த அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில் எந்தெந்த செக்டார் பீப்புள் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எ மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் இன் த அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டி ஆர் லேண்ட்லெஸ் லேபர்ஸ். அதாவது இந்த அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு யார், இந்த எந்த ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருப்பாங்களோ அவங்களுக்கு லேண்ட் இருக்காது, அதனால வந்துட்டு இன்னொருத்தரோட லேண்டில் போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. All the landholders do not have the same amount of the land. அதாவது எல்லா லேண்ட் ஹோல்டர்ஸுக்கும் வந்துட்டு சேம் அமௌண்ட், அந்த லேண்டோட அமௌண்ட் வந்துட்டு சேமாக இருக்காது. Many have very little land and very few people hold large areas of land. ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட வந்துட்டு ரொம்ப குறைவான லேண்ட், லிட்டில் லேண்டு தான் இருக்கும். சில பேர்த்துக்கிட்ட தான் வந்துட்டு நிறைய லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட், அதாவது ஏக்கர் கணக்கில் இருக்கும். மற்றவங்க கிட்டலாம் வந்துட்டு இந்த சென்ட் கணக்கில், அதாவது 2 சென்ட் 3 சென்ட் அப்படி இருக்கும். சில பேர்த்துக்கிட்ட தான் வந்துட்டு ஏக்கர் கணக்கில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. During 2015 to 2016 there were 79,38,000 cultivators in தமிழ்நாடு. ஸோ 2015-2016 வந்துட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ கல்டிவேட்டர்ஸ் இருந்தாங்களாம், 79,38,000 கல்டிவேட்டர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்தாங்க. பட் 5 years earlier there were 81,18,000 கல்டிவேட்டர்ஸ். ஸோ அந்த 2015-16க்கு முன்னாடி 5 இயர்ஸுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளோ கல்டிவேட்டர்ஸ் இருந்தாங்களாம், 81,18,000 கல்டிவேட்டர்ஸ் இருந்தாங்க. There was a reduction of 1,80,000 cultivators in these 5 years. ஸோ அந்த இடையில இருந்து அந்த 5 வருஷத்தில் கல்டிவேட்டர்ஸ் எவ்வளோ குறைஞ்சிட்டாங்களாம், 1,80,000 கல்டிவேட்டர்ஸ் வந்துட்டு குறைஞ்சிட்டாங்க. Similarly, the area under cultivation also reduced from 64.88 lakh hectares to 59.71 lakh hectares during the same period. ஸோ அதே பீரியடில் வந்துட்டு நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியாவோட இது வந்துட்டு ரெடியூஸ் ஆச்சு. எப்படின்னா 64.88 lakh hectares இருந்தது 59.71 hectaresக்கு வந்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. That is, the state of Tamil Nadu had lost nearly 1,03,400 hectares on an average during these 5 years. ஸோ இந்த 5 இயர்ஸில் தமிழ்நாடு ஸ்டேட் வந்துட்டு எவ்வளோ இழந்துருச்சு, 1,03,400 hectares வந்துட்டு இழந்துருச்சு அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கல்டிவேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் மைக்ரோ ஃபார்மர்ஸ் who cultivate in a area less than hectares. அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கல்டிவேட்டர்ஸ் வந்துட்டு எதில் எல்லாருமே வந்துட்டு மைக்ரோ ஃபார்மர்ஸ், அதாவது வெறும் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லேண்டில் தான் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. கல்டிவேட் இன் அன் ஏரியா லெஸ் தேன் 1 hectare. ஸோ வந்துட்டு அந்த மைக்ரோ ஃபார்மர்ஸ் வந்துட்டு எந்த ஏரியாவில் வந்துட்டு அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா லெஸ் தேன் 1 hectare கம்மியாக இருக்கக்கூடிய லேண்ட்ஸில் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. மைக்ரோ ஃபார்மர்ஸ் account to around 78% of total cultivators, while the area cultivated by these micro farmers is just 36%. அதாவது வந்துட்டு இந்த மைக்ரோ ஃபார்மர்ஸ் வந்துட்டு 78%, அதாவது டோட்டல் கல்டிவேட்டர்ஸில் வந்துட்டு 78% வந்துட்டு இந்த மைக்ரோ ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எவ்வளோ ஏரியாவில் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் 36% லேண்டில் தான், அதாவது 100%ல் 36% லேண்டில் தான் வந்துட்டு அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் கல்டிவேட்டிங் 1 to 2 hectares of land
cover 14%, while the land cultivated by them is 26%. அது இல்லாமல் இந்த 1 to 2 hectares வந்துட்டு கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்துட்டு 14% லேண்டை வந்துட்டு கவர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த லேண்டில் எவ்வளோ கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா 26% வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்க. மைக்ரோ ஃபார்மர்ஸ் வந்துட்டு எவ்வளோ டோட்டல் கல்டிவேட்டர்ஸ், அதாவது மைக்ரோ ஃபார்மர்ஸ் வந்துட்டு டோட்டல் கல்டிவேட்டர்ஸில் வந்துட்டு 78% வந்து இந்த மைக்ரோ ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க எவ்வளோ ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா 36% வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்துட்டு 1 to 2 hectares வச்சுருக்க ஃபார்மர்ஸ் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் லேண்டில் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா 14% கல்டிவேட் பண்ணுறாங்க. அந்த 14% கல்டிவேட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு எவ்வளோ லேண்டை கவர் பண்ணுறாங்க அப்படின்னா 26% வந்துட்டு அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஃபார்மர்ஸ் ஆர் ஒன்லி 1% இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு சேர்ந்த ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஒன்லி 1% தான் இருக்காங்க. 96% of this 1% are small micro farmers. ஸோ 96%ல் வந்துட்டு இந்த 1% வந்துட்டு ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஃபார்மர்ஸாக இருக்காங்கிறாங்க. The total land area under agricultural is shrinking fast, not only in Tamil Nadu but also throughout India. ஸோ இந்தியா லெவலில் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சுரல் பண்ணுறக்கூடிய டோட்டல் லேண்ட் ஏரியா வந்துட்டு ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு, அதாவது சுருங்கிட்டே வருது. அதாவது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்ஸ்லேயும் வந்துட்டு சுருங்குது. The number of marginal farmers has increased in India. ஸோ இந்தியாவில் வந்துட்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன் கான்ட்ராஸ்ட் த நம்பர் ஆஃப் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இஸ் டிக்ரீஸிங் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுறாங்க. திஸ் ஷோஸ் தட் ஃபார்மர்ஸ் ஆர் டூயிங் அதர் ஆக்குபேஷன். இது வந்து என்ன தெரியுது, ஃபார்மர்ஸ் வந்துட்டு அதர் ஆக்குபேஷன் வேறு வேலையை வந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் லேண்ட் யூசேஜ். ஸோ இந்த அக்ரிகல்ச்சருக்கு எந்த டைப் ஆஃப் லேண்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. The total geographical area of Tamil Nadu is 1,30,33,000 hectares. அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,30,33,000 hectares. Out of this, only 1/3 of the land is used for agriculture. So இந்த 1,30,33,000 hectaresல ஒன்லி 1/3 லேண்டு தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணோம். அப்படின்னா எவ்வளோனா 45,44,000 hectares மட்டும்தான் நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறோம். 17% ஆஃப் லேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் நான் அக்ரிகல்ச்சரல் யூஸ். ஸோ 17% லேண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நான் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் அதர் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நியர்லி ஆல் த சேம் சைஸ் ஆஃப் லேண்ட் ஆர் ஃபாரஸ்ட். ஸோ நியர்லாக எல்லா சேம் சைஸும் இது என்ன ஃபார் லேண்ட் என்ன ஃபாரஸ்ட்டாக வந்து இருக்குது. about 4% of the total land is unusable. ஸோ இந்த டோட்டல் இந்த ஃபுல் அதாவது 1/3 ஆஃப் அதாவது அந்த 1,30,33,000 hectaresல 4% ஆஃப் லேண்ட் வந்துட்டு அன்யூசபிள், அதாவது எதுக்குமே யூஸ் ஆகாமல் இருக்குது. 1/10 ஆஃப் த லேண்ட் இஸ் பேரன். அதர் fallow lands are 13%. So nearly 1/4 of the land is barren and we have to be concerned of increasing size of the barren land. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம், அதில் வந்துட்டு 1/4 தான் வந்துட்டு பேரன் லேண்டாக இருக்குது. நம்ம என்ன கன்சர்ன் பண்ணோம்னா அந்த பேரன் லேண்டை வந்துட்டு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அது சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். Grazing land and cash crops occupy slightly more than 5% of the total land area. ஸோ டோட்டல் லேண்ட் ஏரியாவில் 5% வந்து எது ஆக்குப்பை பண்ணுதுன்னா இந்த கேஷ் க்ராப்ஸ் வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கு. The size of the total cropping land in Tamil Nadu is 4,544,000 hectares and this keeps on changing every year. அதாவது தமிழ்நாட்டில் டோட்டல் கிராப்பிங் சைஸ் அந்த ஏரியாவோட சைஸ் எவ்வளோ அப்படின்னா 4,544,000 hectares இருக்குது. ஸோ இது எவ்ரி இயரும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. Sufficient rains at proper period will increase this extent of land. அதாவது வந்துட்டு தேவைப்படும் போது அதிகமாக சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருந்தது ஒரு ப்ராப்பர் பீரியடில் அப்படின்னா இந்த டோட்டல் கிராப்பிங் லேண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் கிராப்பிங் லேண்டோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். Failure or shortage in rainfall leads to the reduction of land usage for agriculture. Suppose அந்த rainfall ஏதாவது ஷார்ட்டேஜ் ஃபெயிலியர் அப்படின்னா
அந்த கிராப்பிங், அதாவது தமிழ்நாடு டோட்டல் கிராப்பிங் லேண்ட் இன் தமிழ்நாட்டில் கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்டோட ஏரியா வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். A small part of this area gives a chance to crop more than once a year. அதாவது வந்துட்டு இந்த ஏரியாவோட ஸ்மால் பார்ட் வந்துட்டு சான்ஸ் கொடுக்குது எதுக்கு அப்படின்னா க்ராப், அதாவது மோர் தென் ஒரு வருஷத்தில் வந்துட்டு எவ்வளோ தடவை வேணாலும் அதை க்ரோ பண்ண முடியும். The extent of this area also changes every year. ஸோ வந்துட்டு இந்த ஏரியாவோட எக்ஸ்டென்ட்டும் வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. This land extent was 9 lakh hectares in next year but was reduced to 6 lakh hectares due to lack of rainfall. ஸோ இந்த லேண்டோட எக்ஸ்டென்ட் வந்துட்டு 9 lakh hectares வந்துட்டு நெக்ஸ்ட் இயரில் இருக்குது. ஆனால் 6 lakh hectares வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடுது. ஏன் அப்படின்னா ரெயின்ஃபால் கரெக்டாக இல்லாதனால. This area will be more or less stable only when there is a stable and reliable water resource. ஸோ இந்த ஏரியா வந்துட்டு எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஸ்டேபிள் அண்ட் ரிலையபிள் ஸ்டேபிளான ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் நமக்கு தேவைப்படும் போது அது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும்போது தான் இந்த ஏரியா வந்துட்டு மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. In 2012 to 2013, out of the total cultivated land, nearly 72% is used for food crops and remaining for non-food crops. So total அதாவது 2012-2013 சென்சஸ் படி அந்த டோட்டல் கல்டிவேட்டட் லேண்டில் வந்துட்டு 72% வந்துட்டு நம்ம ஃபுட் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறக்கும், மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய லேண்டை வந்துட்டு கல்டிவேட்டிங் லேண்டை வந்துட்டு நான் ஃபுட் கிராப்ஸ் கல்டிவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை படி 2012 to 2013 சென்சஸ் படி. ஸோ இப்படி தான் இவ்வளோ இந்த டைப்ஸ் ஆஃப் லேண்டில் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்துட்டு நடக்குது, அதாவது டைப்ஸ் ஆஃப் லேண்ட் யூசேஜ். ஸோ இன்றைக்கி கிளாஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நாளைக்கு கிளாஸில் அக்ரிகல்ச்சருக்கு எப்படி வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸ், ஸோ அக்ரிகல்ச்சருக்கு மெயின் வந்துட்டு வாட்டர் தான், அது எப்படி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.